ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஏடிஎம் கார்டு வந்து நம்ம நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏடிஎம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாகவே இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு பணம் வந்து நம்மளுடைய சேலரி பைசா வந்து அக்கௌண்ட்டில் போட்ட உடனே நம்ம ஈஸியாக வந்து ஏடிஎம் கார்டு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஏடிஎம் கார்டு பணத்தை எடுக்க மட்டுமான்னு பார்த்திங்கன்னா அது கொஷின் மார்க் தான். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, பணம் எடுக்க மட்டும் இல்லைங்க, இது மூலிமா நிறைய ஸ்கீம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, உங்களுடைய கார்டை பொறுத்து நம்மளுக்கு ஒரு காப்பீடு வந்து வழங்குறாங்க. ஸோ இதை பற்றி யாருமே தெரியாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டு மாஸ்டர் கார்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் வந்து காப்பீடு கிடைக்கும். இதே வந்து கிளாசிக் ஏடிஎம் கார்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து 1,00,000 வரைக்கும் காப்பீடு கிடைக்கும். விசா கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1,50,000 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு கிடைக்கும். நீங்கள் வந்து பிளாட்டினம் கார்டு வச்சுருந்தா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு கிடைக்குங்க. இந்த காப்பீடானது பார்த்திங்கன்னா விபத்து காப்பீடு. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விபத்தில் வந்து கை கால் இந்த மாதிரி பார்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு போயிட்டால் அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கிறதுக்கும் இருக்குது. இன்கேஸ் வந்து டெத் ஆக வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டோட்டல் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்க வந்து இந்த ஏடிஎம் கார்டு பொறுத்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து பேங்க்கில் கேட்டு உங்களுக்கு வந்து காப்பீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா கார்டுக்குமே காப்பீடு இருக்குது. நம்ம வந்து அதை எனேபிள் பண்ணணும். இதை வந்து யார் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாமினி பேர் போட்டிருக்கோம் இல்லையா, நாமினி வந்து பேங்க்கில் போயிட்டு எனேபிள் பண்ணணும். நீங்களும் கூட போயிட்டு இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் சொல்லலாம். இது நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்கீம் வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய லைஃபுக்கு. ஸோ வந்து மறக்காமல் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கீமை பற்றி கேட்டு தெரிஞ்சு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.